Very good morning, students. நம்ம வந்து எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸில் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன். ஓகே, ஸோ கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷனில் வந்து என்னென்ன பார்த்தோம்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன்ஸ். ஓகே, அதாவது மிக்சர் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன், precipitation conductometric titration. For example, titration against a strong acid and the weak base. Okay, so இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன் வந்து மோஸ்ட்டாக பார்த்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் ஆசிட்ன்றது என்னது, HCl + NaOH. ஓகே, ஸோ எப்படி கண்டக்டிவிட்டி டைட்ரேஷன் பண்ணும் அப்படின்றத வந்து நான் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸு. போன கிளாஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் அகெயின் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட்ன்றது HCl, ஸ்ட்ராங் பேஸ்ன்றது NaOH. ஓகே, ஸோ HCl நம்ம என்ன பண்ணுவோம், கண்டக்டிவிட்டி செல் எடுத்துப்போம். ஓகே, கண்டக்டிவிட்டி செல்லுன்றது என்னது, அதாவது ஒரு சொல்யூஷனை சொல்யூஷனை ஒரு ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து கண்டக்டிவிட்டி செல். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் பிரிட்ஜ் இருக்கும். ஓகே, சால்ட் பிரிட்ஜ்ன்றது யூ ஷேப்லேயும் இருக்கும் ஆர் ஃபில்டர் பேப்பர். ஓகே, இதுதான் வந்து உங்களோட சால்ட் பிரிட்ஜ். அதே மாதிரி பியூரெட்டில் என்ன இருக்குன்னா ஒரு NaOH பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேஸ் நம்ம பியூரெட்டில் எடுத்துப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 100 ml பீக்கரில் ஒரு பர்டிகுலர் 25 ml சம்திங். ஓகே, 25 ml 10 ml. ஓகே, அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது எலக்ட்ரோட் வந்து இமர்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, இங்கே எதாவது கேலமட் எலக்ட்ரோட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க கண்டக்டிவிட்டி செல்க்கு. கேலமட் வந்து அதாவது பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து பர்டிகுலர்ஸ் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வந்து கேலமல் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த கேலமல் எலக்ட்ரோட் இருக்கும், அதில் ஒரு கிளாஸ் ராட் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பேஸை ஆட் பண்ண ஆசிடில் அதாவது பேஸு ஆசிடில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஷேக் பண்ணுவோம். ஓகே, ட்ராப்பரை வச்சு நம்ம கிளாஸ் ராடை வச்சு ஷேக் பண்ணதுக்கப்புறம் ரீடிங்ஸ் அந்த கிளாஸ் அந்த இது எலக்ட்ரோட வந்து ரீடிங் காட்டும். ஓகே, உங்களோட பேட்டரியில் ரீடிங் காட்டும், கண்டக்டிவிட்டி செல்லில் வந்து ரீடிங் காட்டும். அதை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. கண்டக்டோமெட்ரிக்கில் நான் மெயின் அப்ளிகேஷன் என்ன சொன்னேன், நம்மளோட அக்யூரேட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டக்டிவிட்டி செல்லில் வந்து நம்ம அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிச்சலாம் கம்பேர்ட் டு தட் ஆஃப் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். அது வால்யூமெட்ரிக்கை கம்பேர் பண்ணுறதை விட கண்டக்டோமெட்ரிக்கில் வந்து நீங்கள் அக்யூரேட் வேல்யூவை என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், அதாவது மிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைட்ரேஷன் வந்து இதை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸு, வீக் ஆசிட், வீக் பேஸு, ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், வீக் பேஸ், இந்த மாதிரி காம்பினேஷன், precipitation டைட்ரேஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து நீங்கள் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனை பண்ணலாம் கம்பேர்ட் டு தட் ஆஃப் வால்யூமெட்ரிக். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? ஸோ இங்கே வந்து மெயினாக என்னென்னா உங்களுக்கு எப்போ எண்ட் பாயிண்ட் கிடைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் HCl + NaOH எடுத்துக்கிறோன்னா இங்கே H+ வந்து ஏதாவது அயான்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகும். ஓகே, அயான்ஸ் அதாவது கம்பேர்ட் டு தட் ஆஃப் NaOHோட கம்பேர் பண்ணும்போது H+ அயான்ஸ் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பேஸ் ஆட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆசிடில். ஓகே, அப்போ அது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கும், அது வரைக்கும் என்னவா இருக்கும், HCl இருக்கும். இன்னொரு பர்டிகுலர் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா NaCl கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், உங்களோட கண்டக்டர் செல்லு வந்து உங்களோட சொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் H+ அயன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பிகாஸ் ஆஃப் சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். H+ அயன்ஸோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட வந்து ஹை சார்ஜ் டென்சிட்டி, சரிங்களா? அதனால தான் வந்து என்னது ஈஸியாக வந்து அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அகெயின் இதை ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ராலிசிஸில் வந்து கண்டக்டிவிட்டி செல், பொட்டென்ஷியோமெட்ரிக் செல்லெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு. சீக்கிரமாக ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். 3 இயர்ஸ் ப்ராக்டிக்கலில் 1 ஹவர்க்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் போட்டு முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து உங்களோட இதுலேயும் இருக்குது, ப்ராக்டிக்கல்லையும் இருக்கிறதுனால தான் நான் திரும்ப உங்களுக்கு இந்த இதுவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து என்ன ஆகும், அது வரைக்கும் நீங்கள் 5 ml ஃபார் எக்ஸாம்பிள் 5 ml NaOH வந்து ஆசிட் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு 9.5 சம்திங்கில் வந்து உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் வேல்யூ. ஓகே, உங்களுக்கு 9.5 தான் உங்களுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, அதே கண்டக்டிவிட்டி செல்லில் அதே சொல்யூஷன் எடுத்துப்பீங்க. இங்கே வந்து 1 ட்ராப், அதாவது 1 ml ஆட் பண்ணுவீங்க. அங்கே 5 ml ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 1 ml இந்த ஸ்கேல் ரீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 1 ml அந்த பியூரெட்டில் வந்து 1 ml ஆட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு பர்டிகுலராக அந்த
கரெக்டான இதில் வந்து உங்களுக்கு என் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அப்போ எந்த பாயிண்ட்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் உங்களோட என் பாயிண்ட். ஸோ அந்த என் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டேஜில் அப்புறம் நீங்கள் அகெயின் ஒரு 10 மோர் ரீடிங்ஸ் எடுப்பீங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வி ஷேப்பில் கிடைக்கும், என் பாயிண்ட்டை வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். இல்லைனா வராது. ஒரே ஒரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்றது ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 10 ரீடிங்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து வி ஷேப்பில் கிடைக்கும். ஓகே, ஸோ வி ஷேப்பில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வால்யூம் ஆஃப் எனி வச்சு எடுப்பீங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து டைம்ஸ் நோட் பண்ணுவீங்க. ஓகே, 10 அது 5 10 இல்லைனா எம்எல். ஓகே, அந்த டைட்டோட வேல்யூ எம்எல் வால்யூம் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் என் பாயிண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக கண்டக்டிவிட்டி செல் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ட்ரைட்ரேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் அகேன்ஸ்ட் எ ஸ்ட்ராங் பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது, வீக் ஆசிட் இருக்குது, அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங் ஆசிட்க்கு பாருங்கள் HCl. ஓகே, HCl யூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் வீக் ஆசிட்ன்றது என்னது, அஸ்டிக் ஆசிட். ஓகே, ஸோ அஸ்டிக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ்ன்றது என்னது, NaOH. ஓகே, நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்ட்ராங் ஆசிட் வந்து HCl. ஓகே, வீக் ஆசிட் வந்து அஸ்டிக் ஆசிட். அகெயின் NaOHன்றது ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து டைட்ரேஷன் பண்ணுறாங்க, கண்டக்டிவிட்டி செல்லை வந்து டைட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்படி டைட்ரேட் பண்ணுறாங்க, ஆஸ் யூஷுவல் தான். கண்டக்டிவிட்டி செல்லில் என்ன பண்ணுவாங்க, இங்கே இது ஏதாவது ஒரு ஆசிடோ இல்லை பேஸோ எடுத்துப்பாங்க, அதை வந்து டைட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் இருக்காது, டைட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டைட்ரேஷன் ஆஃப் த மிக்சர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அகெயின் வீக் ஆசிட் அகெயின்ஸ்ட் ஏ ஸ்ட்ராங் பேஸ் கேன் பி கேரிட் அவுட் த கண்டக்டமெட்ரிக்கலி. ஸோ இந்த 3 ஆசிடை வந்து கண்டக்டமெட்ரிக் டைட்ரேஷனில் பண்ணுறாங்க, டிட்டர்மைன் பை த கிராஃப். இந்த 3த்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சொல்யூஷனாக மிக்ஸ் பண்ணிட்டு கிராஃப் போடும்போது நம்மளுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா த இனிஷியல் டிக்ரீஸ் இந்த கண்டக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி வந்து மோஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும், பிகாஸ் த due to the neutralization of strong acid against a strong base. இங்கே நியூட்ரலைசேஷன்றது என்னது, நியூட்ரலைசேஷன்னா எங்கெல்லாம் HCl இருக்குதோ, HCl ப்ளஸ் NaOH இருக்குதோ அது எல்லாம் எப்படி நியூ ஆகும், NaOH கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதுதான் வந்து நியூட்ரலைசேஷன். NaCl கன்வெர்ட் ஆகும், ஒரு H2O வெளில போகும், அந்த மாதிரி நியூட்ரலைசேஷன் நடக்கும். அதாவது ஆசிட் ப்ளஸ் பேஸாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபாலோட் பை த இன்க்ரீஸ் இன் த வீக் ஆசிட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் கண்டக்ட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அகெயின் வீக் ஆசிடோட கண்டக்ட் பண்ணும்போது வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை த சால்ட். அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சால்ட், அந்த CH3COH இருக்குல்ல, அது என்னவா கன்வெர்ட் ஆகுனா சோடியம் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும், அதாவது CH3COO Naவா வெளியில் போயிடும். ஓகே, அப்போ அங்கே ஹை மோர் என்ன இருக்கும், H+ அயன்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போது அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் நம்ம ஃபர்தர் நம்ம வந்து NaOH ஆட் பண்ணும்போது அது என்னவா ஃபார்ம் ஆகும்னா CH3COH ப்ளஸ் H+ மாறிடும். ஓகே, இதுதான் நியூட்ரலைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து சால்ட்டாக இருக்கும், சோடியம் சால்ட், CH3COO Naவா இருந்தது, நான் அகெயின் சோடியம் பேஸ் ஆட் பண்ணும்போது ஸ்ட்ராங் பேஸ், அதாவது ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து NaOH வெளியில் போய்டும், இது வந்து CH3COO மைனஸ் ப்ளஸ் H+ ஆகிருக்கும். ஓகே, அப்போ அந்த H+ அயன்ஸ் வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அவனுக்கு பர்டிகுலராக எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, H+ அயன்ஸாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஹை டென்சிட்டி அண்ட் இட் இஸ் எ வெரி ஸ்மால் in nature. Okay, that's why only the conductivity become increases. Okay, ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து மிக்சர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் போட்டிருக்காங்க, இங்கே HCl versus CH3COH with NaOH. ஓகே, ஸோ இட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் H+ அயான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இது வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும். அங்கே தான் என்ன பண்ணுவீங்க, டிரான்சிஷன் டெம்பரேச்சரில் தான் என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆசிட்ஸ், அதாவது டைட்ரேஷன் பண்ணுவீங்க டிரான்சிஷன் டெம்பரேச்சரில். ஓகே, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் பண்ணும்போது உங்களோட அங்கே வந்து ஹீட் ப்ரப்போஸ் ஆகும். இது வந்து நீங்கள் ஃபீனால் வாட்டர் சிஸ்டம்னு ஒன்று படிப்பீங்க. ஓகே, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபீனால் வாட்டர் சிஸ்டம்னு ஒன்று படிப்பீங்க, அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு ஒன்று வரும். ஓகே, அது ஸ்லோவாக ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னது நீங்கள் போட்டு சால்ட் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க, டிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளாஸ் ஸ்டார்ட் வச்சு டிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து சாலிட் வந்து லிக்விடாக ஆகும். அதுக்கு பேர் வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சாலிட் லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா யூடெக்டிக் பாயிண்ட். ஓகே, அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிடு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆகும்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் உங்களோட யூடெக்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வரைக்கும் சால்ட்டாக இருந்தது, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் லிக்விடாக மாறிடும். ஓகே, அதுதான் வந்து யூடெக்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்பவுமே வந்து இந்த சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இது
ஃப்ளேமில் தான், அதாவது ஸ்லோ ஃப்ளேம். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஓகே, அங்கே தான் வந்து நீங்கள் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HCl was CH3, OH was NaOH. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் அயான்ஸ்ன்றது என்னது H+. ஓகே, the first point வந்து the intersection gives amount of the consumed strong acid. first intersection பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுலேயே அது ஸ்ட்ராங் ஆசிட் இந்த மிக்சர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செகண்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, அந்த இந்த செகண்ட் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைட்லேருந்து வருதுலேயே அது ஸ்ட்ராங் பேஸ் அகெயின். அதுக்கப்புறம் என்னவாகுது, வீக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைட்ரேஷன் வித் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pH ஸ்கேல். ஸோ pH ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா the value of H+ ions. pHன்றது என்னது, pHன்னு சொல்வீங்களா, அதாவது கலரை தான் நம்ம என்ன பண்ணுவோம் pHன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு அது வந்து கலர் பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த கலர் பேட் வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சஸ் இருக்கும். ஓகே, அந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம வந்து pH வந்து நம்ம மோஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே pH ஸ்கேல் பார்த்தீங்கன்னா the value of H+ ions concentration, அந்த H+ ions ஓட concentration இருக்குல்ல, can be used to know the solution is acidic or basic or neutral. அந்த சொல்யூஷனை வச்சு தான் என்ன நம்ம பண்ணுவோம், அது வந்து ஆசிடா இல்லை பேஸா இல்லை நியூட்ரலா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது the value of H+ ions concentration can be used to know the whether the solution, அந்த சொல்யூஷன் வந்து அசிடிக்கா பேசிக்கா அப்படின்றத நம்ம H+ ions வச்சு தான் சொல்லுவோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா H2O or neutral solution, வாட்டர் இல்லைன்னா ஏதோ நியூட்ரல் சொல்யூஷன். ஓகே, அதோட ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 to the power of inverse 7 mole per liter. இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற pH ரேஞ்ச். ஆர் லாக்ரிதம் 10 போடுவாங்க, லாக்ரிதம் இன்வர்ஸ் 10 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ ions அப்படின்னு போடுவாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிட் சொல்யூஷனுக்கு வந்து கிரேட்டர் தென் 10 to the power of 7 mole liter இன்வர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் சொல்யூஷன் பேஸ்க்கு வந்து லெஸ்ஸர் தென் 10 to the power of 7 H+ mole inverse 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற pHோட ரேஞ்ச். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் மோர், அதாவது ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் அ pH ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, SPL Sorensen. ஓகே, டேனிஷ் பயோகெமிஸ்ட் SPL Sorensenன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த pH ஸ்கேல்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, ஏன்னா இந்த H+ அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கு கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் அயான்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா pH என்னது, the negative logarithm of hydrogen ion. அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, the negative logarithm of hydrogen ion concentration of the solution is called pH. ஓகே, அதாவது pH equal to minus log concentration of H+. இதுதான் வந்து ஜென்ரலாக வர ஈக்குவேஷன். நீங்கள் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷனாக பண்ணும்போது இதெல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, அதாவது the negative logarithm of hydrogen ion concentration of the solution is called pH. அங்கே வேல்யூ பாருங்க, pH equal to minus log கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. ஓகே, அதாவது நீங்கள் வாட்டரோட pH எல்லாம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா, 7 above 7 அசிடிக்காக இருந்துச்சு, பிலோ 7 இருந்துச்சுன்னா அசிடிக்கு, above 7 இருந்துச்சுன்னா ஆல்கலி, அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, அதுதான். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே pH equal to 7, then it is water or neutral solution. If the pH is greater than 7, okay, it's said to be acid. Is lesser than 7 is said to be an alkaline solution. Okay, இந்த pH range உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். pH scale strong base, weak acid, strong acid. strong base எவ்வளோ pH பாருங்க 14. ஓகே, அதே மாதிரி weak base பாருங்க 7. ஓகே, strong acid வந்து 1. ஓகே, இந்த pH ஓட ஸ்கேல் வேல்யூ. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் pH வந்து நம்ம எப்படி வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன்றது வேறு ஒன்றும் இல்லை, அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு தான் என்ன சொல்லுவாங்க, பஃபர் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வேரியஸ் பஃபர் சொல்யூஷன்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட், அதாவது ஒவ்வொரு pH வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் பஃபர் சொல்யூஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆர் அமோனியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி pH வந்து வேல்யூஸ் வந்து வேரி ஆகும்போது பஃபர் சொல்யூஷன்ஸோட வேல்யூஸும் வந்து வேரி ஆகும். ஓகே, to define the volume of each solution, 1 or 2 drops of universal indicator. universal indicator என்றது நம்ம மெத்தில் ஆரஞ்சு ஃபினாப்தலின் மாதிரி அது ஒரு இண்டிகேட்டர். ஓகே, எல்லா சொல்யூஷனுக்கும் எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்னாலும் அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது டெஃபினட் வால்யூம் ஆஃப் ஈச் சொல்யூஷன், ஒவ்வொரு வால்யூம்க்கும் ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் 1 or 2 drops யூனிவர்சல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம்னா the colors are produced depend upon the pH. அப்போ வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த கலருக்கு இந்த கலருக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆரஞ்சு கலருக்கு என்ன pH கிடைக்கும், அது அப்போ அதுதான் எண்ட் பாயிண்ட்டு.
9 இருந்துச்சுன்னா அது என் பாயிண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி பிங்க் கலருக்கு என்ன ரேஞ்ச் இருக்கும் அதுதான் என் பாயிண்ட். அப்போ அந்த மாதிரி சரிங்களா. அதாவது ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், pH வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, now to a definite volume of experimental solution 1 or 2 drops are universal indicator is added. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றோன்னா அது என்னன்னா நீங்கள் வந்து அதுக்கு யூனிவர்சல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது அது 1 or 2 drops ஆட் பண்ணிங்கன்னா அதோட என் பாயிண்ட் வந்து என்ன மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the color produced of the solution is compared with the buffer standard. அந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, அந்த கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சொல்யூஷனை வச்சு நம்ம என்ன இதோட கம்பேர் பண்ணுவோம், பஃபர் ஸ்டாண்டர்ட். பஃபர் ஸ்டாண்டர்டுன்றது என்னது, ஆல்ரெடி வந்து அந்த சொல்யூஷனுக்கு ஒரு வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேல்யூ. ஓகே, அதுதான் வந்து பஃபர் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. அப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூவை யூனிவர்சல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ கொண்டு போயிட்டு பஃபர் ஸ்டாண்டர்டோட நம்ம அந்த கலர் பேட் இருக்கும் இல்லையா, நான் சொன்னல ஒவ்வொரு கலருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக அசியூம் பண்ணிடலாம் இது இதோட என் பாயிண்ட் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ மேட்சிங் த pH ஆஃப் த கிவன் சொல்யூஷன் கேன் பி டிட்டர்மைன். அதாவது இப்படி தான் வந்து இந்த மேட்ச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், pHோட சொல்யூஷன் கொடுத்துருக்கிற சொல்யூஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் pH. அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். pHன்றது என்னது, இண்டிகேட்டர் மெத்தட். இண்டிகேட்டர் மெத்தடில் இந்த பஃபர் சொல்யூஷன், அதாவது டிஃப்ரெண்ட் சொல்யூஷனுக்கு டிஃப்ரெண்ட் பஃபர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பஃபர் சொல்யூஷன்றது என்னது, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் குளோரைட் தான் வந்து பஃபர் சொல்யூஷன். அதை மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் ஒவ்வொரு பஃபர் சொல்யூஷன்ஸ் வந்து வேரியஸ் ஆகும். ஓகே. அதாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே யூனிவர்சல் இண்டிகேட்டர் வந்து 1 or 2 drops ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண உடனே ஒரு என் பாயிண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கலரை கொண்டு போயிட்டு அது என்ன கலர், பிங்க், ப்ளூ, கிரீன் சம்திங் ஏதோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கலர் பேடுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ தான் இதுக்கு என் பாயிண்ட் அப்படின்றத நம்ம தான் வந்து வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட், இந்த கலர் கொடுத்தா இதுதான் என் பாயிண்ட் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக ஒர்க் அவுட் பண்ணுது. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம இந்த pH வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து ஜென்ரலாக pHோட டிட்டர்மினேஷன் ஆஃப் pH. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன். ஸோ பஃபர் சொல்யூஷன்றது என்னது, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, பஃபர் சொல்யூஷன்னா ஃபார் மெனி பர்பஸ் இன் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதாவது கெமிஸ்ட்ரியில், லெபார்டரி, அதாவது கம்பெனிஸில், ஓகே, டைஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இண்டஸ்ட்ரீஸில், பயாலஜி இந்த மாதிரியில் வந்து நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பஃபர் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஃபார் எந்த பர்பஸ்க்காக, டு நெசசரி டு ஹாவ் த சொல்யூஷன் வேர் த pH டஸ் நாட் சேஞ்ச். அதாவது இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணோன்னா அந்த pH வந்து சேஞ்ச் ஆகாது. எடுத்துருக்கிற என்ன சொல்யூஷனோ அந்த pH வந்து அந்த சொல்யூஷனை சேஞ்ச் பண்ணாது, ஒன்லி ப்ரொடியூஸ் த கலர்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், டஸ் நாட் சேஞ்ச் த மச் ஈவன் ஆன் த அடிஷன் ஆஃப் அப்ரிஷியபிள் அமௌண்ட்ஸ் ஆஃப் த ஆசிட் பேஸ். அதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், ஒரு ஆசிடோ ஒரு பேஸில் இருக்கிற சொல்யூஷன்ஸில் வந்து நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம்னா அதோட குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதோட நேச்சர், அந்த நேச்சரை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுதான் அதோட நேச்சர், ஜென்ரலாக இருக்கிற கேரக்டர். ஓகே. ஆசிட்லையோ பேஸ்லையோ நம்ம pH இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம்னா அது கலரை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், வேற எந்த ஒரு சைட் ரியாக்ஷன்ஸும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. such solutions are called buffer solution. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the buffer solution is defined as a solution which has a capacity to resist or prevent the change. அதாவது the solution which has the capacity to resist or prevent the change in the pH. அந்த எடுத்திருக்கிற சொல்யூஷனில் ஒன்று கலரை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அந்த கலர் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், டஸ் நாட் சேஞ்ச் எனி ஆல்டர் த சொல்யூஷன் ஆர் ஸ்லைட் அடிஷன் ஆஃப் த ஆசிட் ஆர் பேஸ். அதாவது கொடுத்துருக்க அதோட ஒர்க் என்ன, கலரை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த வேலையை மட்டுமே பார்க்கணுமே தவிர வேறு எந்த ஒரு சைட் ரியாக்ஷன்ஸும் வந்து மோஸ்ட்டாக வந்து அது பண்ணாது. ஓகே. ஆசிட்னா ஆசிடாக இருக்கும், பேஸ்னா பேஸாக இருக்கும். ஓகே. ஜஸ்ட் இட் வில் கிவ்ஸ் அ கலர். ஓகே. ஸோ இதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இது 2 marks கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே. The solution which has a capacity to resist or prevent the change. அது வந்து கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறது சேஞ்சஸ் மட்டும் தான் நடக்கும், to prevent the change in its pH due to the slight addition of the acid or base, or otherwise the solution இன்னும் சொன்னா pH constant சொல்லுவாங்க, does not alter the color, it does not alter the solution. The solutions which maintain the pH constant are called buffer solution. அந்த pH வந்து என்ன பண்ணுவோம், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும், அதுதான் அதோட வேலை, மற்றபடி வேறு எந்த ஒரு சைட் ரியாக்ஷன்ஸும் இது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ்வலி இதை வந்து எங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்னா வீக் ஆசிட் அண்ட் சால்ட்,
இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வீக் ஆசிட் அண்ட் சால்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க வித் ஏ ஸ்ட்ராங் பேஸ் ஆர் ஏ மிக்சர் ஆஃப் வீக் பேஸ். அதாவது ஸ்ட்ராங் பேஸ் ஆர் வீக் பேஸ் அண்ட் சால்ட் வித் ஃபார்மிங் அ மிக்சர் ஆஃப் ஆசிட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன வீக் ஆசிட் பாருங்க, அசிட்டிக் ஆசிடும் அப்புறம் சோடியம் அசிட்டேட், இது ஒரு சால்ட். அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட், நான் சொன்னாலே பஃபர் சொல்யூஷன் அதுதான். இது வந்து ஹைட்ரஜன் போரிக் ஆசிட், சோடியம் போரேட். ஓகே, Na2BO47. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சிட்ரிக் ஆசிட், சோடியம் சிட்ரேட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஃபர் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க, மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஃபர் ஆக்ஷன். பஃபர் ஆக்ஷன்றது என்னது? கன்சிடர் த பஃபர் மிக்சர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட், அதாவது ஒரு பஃபர் மிக்சர் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிடர் த பஃபர் மிக்சர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ பஃபர் ஆக்ஷன் கேன் பி எக்ஸ்பிளைன் ஈஸிலி. இங்கே என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே ஒரு வீக் ஆசிட் இருக்குது, ஒரு சால்ட் இருக்குது. இது எப்படி நம்ம ஈக்குவலிபிரியம் பண்ணலாம்? CH3COOH இது ஈக்குவலிபிரியம் பண்ணும்போது என்ன செப்பரேட் ஆகும்? எப்படி டிசோஷியேட் ஆகும் பாருங்கள். CH3COO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் ஆர் டிசோஷியேட் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் இது சால்ட் பாருங்கள், அகெயின் CH3COO மைனஸ் Na ப்ளஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காமன் அயன் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ காமன் அயன் எஃபெக்ட் நடக்கிறதுனால இங்கே என்ன ஆகும்? H ப்ளஸ் அயன்ஸ் என்ன போகும்? ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன்னா இது ஸ்மாலாக இருக்குது கம்பேர்ட் டு தட் ஆஃப் Na. ஓகே, இதுதான் ரியாக்ஷன் நடக்குது. இப்படி தான் உங்களுக்கு வந்து கலர் ப்ரொடியூஸ் ஆகுது. சின்ஸ் அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். ஓகே, ஸோ வீக் ஆசிட்ன்றதுனால இஸ் ஒன்லி ஸ்லைட்லி அயனைஸ்ட் இன் சொல்யூஷன். வீக்காக இருக்கிறதுனால என்ன ஆகும்? இஸ் ஒன்லி ஸ்லைட்லி அயனைஸ்ட் இன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா its ionization is further suppressed by the common ion effect. common ion effect na enadhu? இங்கே CH3COO மைனஸ் இருக்குது, இங்கே CH3COO மைனஸ் இருக்குது. இது ரெண்டுமே காமனாக இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுமே என்ன ஆகும்? இன்ட்ராக்ஷன் நடக்கும். ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ரெண்டும் இன்ட்ராக்ஷன் நடக்கும். அதனால தான் வந்து இது மோஸ்ட்டாக வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? அசிட்டேட் அயான், சோடியம் அசிட்டேட். ஓகே, CH3COO Naவா கன்வெர்ட் ஆகுது, சால்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப்போ என்ன ஆகும்? hence a buffer will have a low concentration of H plus ions. H plus கம்பேர் பண்ணும்போது அந்த சால்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ரீசன். ஃபர்ஸ்ட் வீக் ஆசிடாக இருக்குது, அந்த வீக் ஆசிட் வந்து ஸ்லைட்லி அயனிஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் வேணால் காமன் அயன் எஃபெக்ட். ரெண்டு ஒரே குரூப்பாக இருக்குது, CH3COO மைனஸாக இருக்குது. அதனால என்ன ஆகும்? இது என்ன பண்ணும்? கான்சன்ட்ரேஷன் லோ ஆகிக்கிறோம், ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் H plus ions. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when a small amount of HCl is added to this mixture, அதாவது HCl வந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆட் பண்ணுறோம், ஏதோ ஒரு 1 ட்ராப்போ 2 ட்ராப் சம்திங் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? the H plus ions, the concentration of the solution is expected to increase. Okay, H plus ions ஓட concentration வந்து நம்ம expected பண்ணதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, HCl ஒரு மிக்சரில் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்? அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H plus ions வந்து என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பட் the H plus ions of the added acid combined with the acetate ions, அதாவது அந்த H plus ions ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஆசிடோட கம்பைண்ட் ஆகிட்டு அது என்னவா ஃபார்ம் ஆகும்னா அசிட்டேட், சோடியம் அசிட்டேட். அப்போ சோடியம் அசிட்டேட்ன்றது என்னது? சால்ட், CH3COONA. அப்போ சால்ட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சால்ட்டாக ஃபார்ம் ஆகினதுனால இது என்ன ஆகும்? இது வந்து வீக்காக இருக்குது, அதனால வந்து ஈஸியாக அயனைஸ்ட் ஆகாது. ஏன்னா கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக அன்அயனைஸ்ட் வித் CH3COOHஆ இருக்குது. ஓகே, H ப்ளஸை விட சோடியம் சால்ட் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகாது. சரிங்களா? ஆஸ் a result the H plus ions concentration of the solution remains constant. ஸோ இந்த ரீசனுக்காக தான் H plus ions என்னது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. மற்ற எல்லா சால்ட்டை விட இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால இது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த pH வந்து ரிமைன்ஸ் அன்ஆல்டர். இதில் வந்து எந்த ஒரு சைட் ரியாக்ஷன் நடக்காததுனால இந்த pH வந்து எப்படி இருக்கும்? என்ன சொல்யூஷன்ஸில் எடுத்துக்கிட்டோமோ அதே ரேஞ்சை தான் வந்து என்ன ஆகுது? இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா H plus plus CH3COO மைனஸ். ஸோ இது எப்படி கம்பைண்ட் ஆகும்? CH3COOH ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, H plus CH3COO மைனஸ்ன்றது இப்படி அசிட்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் NaOH இஸ் ஆடட், இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம், அதாவது இன்னொரு ரியாக்ஷன்ஸ். இப்போ ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ரியாக்ஷன்ஸை நம்ம மோஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
அந்த அதர் ஹேண்ட் இஃப் a small amount of NaOH ஒரு மிக்சர் எடுத்துக்கிறோம், பஃபர் எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க என்ன பண்ண போறோம், NaOH ஆட் பண்ண போறோம். இங்க NaOH ஆட் பண்ண உடனே அந்த பஃபர் மிக்சர்ல என்ன நடக்கும்னா OH minus ions of the added NaOHல இருக்கிற OH மைனஸ் அயான் அண்ட் உள்ள அந்த மிக்சர்ல ஆட் பண்றோம். அப்ப என்ன ஒரு பேஸ் ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இது கம்பைன் வித் அன்அயனைஸ்ட் ஆசிட் டு ப்ரொடியூஸ் அசிட்டேட் அயான்ஸ். ஓகே, அதாவது NaOH வந்து CH3COHல ஆட் பண்ணும்போது இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா CH3COO Naவா மாறிடும், சால்ட்டா மாறிடும். ஸோ சால்ட்டா மாறினதுனால என்ன ஆகும், ஈஸியா வந்து அயனைஸ்ட் ஆகிடாது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சீக்கிரமா செப்பரேட் ஆகிடாது. அதுதான் வந்து அன்அயனைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னவா ஃபார்ம் ஆகும், சால்ட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, சப்போஸ் HL+ இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். இது சால்ட்டா ஏன்னா அது சொல்யூஷன்ல இருக்குது, இது வந்து சால்ட்டா இருக்கிறதுனால ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு NaOH வந்து பஃபர் மிக்சர்ல ஆட் பண்றாங்க. ஓகே, பஃபர் மிக்சர்னா அமோனியம் குளோரைடோ ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகே சம்திங். ஓகே, நம்ம NaOH ஆட் பண்ணும்போது அந்த OH மைனஸ் வந்து டைரக்டா வந்து ஆசிடோட கம்பைண்ட் ஆயிட்டு என்ன ஆகும், சீக்கிரமா செப்பரேட் ஆகாது, சால்ட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இதுதான் ரீசன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா means the pH of the solution remains constant. ஸோ இங்க பாருங்க pH ஓடு வந்து remains constant இருக்கு. OH மைனஸ் அசிட்டிக் ஆசிட்ல வீக் ஆசிட்ல ஆட் பண்றாங்க. வீக் ஆசிட்ல ஆட் பண்ண உடனே இது என்னவா ஃபார்ம் ஆகுது, H2O தான் வெளியில போயிடும். ஓகேவா, அப்ப இங்க என்னவா கிடைக்கும், CH3COO மைனஸா இருந்துச்சு. அப்ப இது வந்து என்ன ஆகும், சீக்கிரமா அன்அயனைஸ்ட் ஆகாதுன்னா அசிட்டேட் அயான்ஸா மாறிடுச்சு, ஒரு சால்ட்டா மாறிடுச்சு. ஓகே, ஸோ அங்க பாத்தீங்கன்னா இங்க pH சொல்யூஷன் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் similarly the buffer action in the buffer mixture, அதாவது பஃபரோட ஆக்ஷன் இந்த பஃபர் மிக்சர், என்ன பஃபர் மிக்சர்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைட். ஓகே, இங்க ஆல்கலின் பஃபர் எடுத்திருக்காங்க, ஒரு பேஸை வந்து பஃபரா எடுத்திருக்காங்க. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, ஸோ NH4OH is a weak base. NH4OH ஒரு weak base. Okay, which is only இது என்ன, இதோட வேலை என்ன, only slightly ionized in the solution. இதோட மெயின் ஒர்க் என்னன்னா அயனைஸ் பண்றது தான் அதோட ஒர்க். NH4+ OH மைனஸ் மட்டும் தான் அதை அயனைஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ionization is further suppressed due to the common ion effect. common ion effect னா என்ன சொன்னேன், இங்க பாருங்க NH4OH இருக்கு, again NH4Cl இருக்கு. ஓகே, இந்த NH4+ NH4+ வந்து சேமா இருக்கு, இதுதான் common ion effect. ஸோ இப்படி இருக்கிறதுனால hence OH ions concentration will be low. அப்போ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால OH மைனஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் என்ன வச்சு குறைஞ்சு போச்சு. ஓகே, இங்க பாருங்க NH4OH ஈக்குவலிபிரியம் NH4+ OH மைனஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க NH4+ இருக்கு, இங்க NH4Cl, இங்க பாருங்க NH4O+ NH4+ Cl மைனஸ் இருக்கு, இங்க NH4 சேமா இருக்கிறதுனால இங்க காமன் அயன் எஃபெக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ OHோட அயன்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகாததுனால கான்சன்ட்ரேஷன் வந்து லோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ரீசன். ஓகே, if a small amount of NaOH is added above the mixture, இப்போ வந்து NaOH வந்து இந்த OH மைனஸ் ஆட் பண்ணோம்னா the concentration of solution is expected to increase. இப்போ என்ன ஆகும், OH மைனஸ் இப்போ NaOH வந்து நம்ம இந்த இதுல இருக்கிற பஃபர்ல ஆட் பண்றோம், ஆட் பண்ணோன்னு என்ன ஆகும், இது ஸ்டார்டிங் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு சொல்யூஷன்ல இது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ but the OH minus ion added to the base, ஆசிட்ல ஆட் பண்ணா ஃபாஸ்டா மூவ் ஆகும், ஏன்னா அங்க பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. பேஸ்ல ஆட் பண்ணா அது என்ன ஆகும், இங்க வந்து ரெண்டு காமன் அயன் எஃபெக்ட் இருக்கு, அதனால அது வீக்கா இருக்கும், சீக்கிரமா அது கான்சன்ட்ரேஷன் வந்து லோ ஆயிடுது, அதனால ஃபாஸ்டா மூவ் ஆக முடியாது. ஓகே, அகைன் ரிப்பீட் பண்றேன். சப்போஸ் நம்ம வந்து ஒரு OH மைனஸை ஆசிட்ல ஆட் பண்ணா ஃபாஸ்டா மூவ் ஆகுமா, பேஸில் ஆட் பண்ணோன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து லோ ஆகிடும். ஏன் லோ ஆகும் அப்படின்ற ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது பாசிட்டிவ் நெகட்டிவ், அதனால ஏன்னா அங்கே ரெண்டுமே சேம் அயான் இருக்கிறதுனால அதாவது சீக்கிரமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்க முடியாது. இதுதான் ரீசன். ஏன்னா அந்த காம்பவுண்ட் வந்து சால்ட்டாக இருக்குது, சொல்யூஷனாக இல்லைன்றதுனால அது வந்து செப்பரேட் ஆக முடியாது. பட் இருந்தாலும் ஹென்ஸ் த pH சொல்யூஷன் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது கூட சால்ட் கண்டிஷனில் இருக்கும்போது கூட இது எப்படி இருக்கும், ஸோ pHோட ரேஞ்ச் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் pHோட வேல்யூ என்னது, டஸ் நாட் ஆல்டர் த சேஞ்ச் ஆஃப் த எனி ரியாக்ஷன். அது வந்து ரேஞ்சையோ இல்லை சொல்யூஷனையோ ஆல்டர் பண்ணுறது அதோட வேலை கிடையாது. அதோட வேலை என்ன, கலர் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வேலை. அதுக்காக தான் இவ்வளோ கதையும் இங்கே சொன்னேன், சரிங்களா. ஸோ நெத்து பார்த்தீங்கன்னா on the other hand if the small amount of HCl is added, இன்னொரு பக்கம் இன்னொரு பீக்கர்ல வந்து HCl வந்து ஆட் பண்றோம், இங்க பாத்தீங்கன்னா HCl வந்து ஃபாஸ்டா நியூட்ரலைஸ் ஆயிடும் NH4OH ஓட, ஏன்னா H+ வந்து லோ ஸ்மாலர் சைஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையா இருக்கிறதுனால ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்போ there is no change in the pH value. இப்போ pH value வந்து இங்க எந்த சேஞ்சஸும் நடக்காது. இங்க பாருங்க OH minus ions plus NH4+. ஓகே, இது என்னவாகும், NH4OH ஆயிடுச்சு. இங்க பாருங்க H+ NH4OH, NH4+ H2O ஆயிடுச்சு. ஓகே, இங்க H+ தான் நம்மளோட வேலை, என்ன H+ தான் ஃபாஸ்டா மூவ் ஆகி சால்ட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இங்க pH ஓட வேல்யூ வந்து என்ன ஆகும்,
சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் என்னது, பஃபர் ஆக்ஷன் அப்படின்றாங்க. சரிங்களா? நான் அகைன் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். பஃபர் சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னு. த பஃபர் சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as a சொல்யூஷன். இது 2 மார்க்ஸ்ன்றதுனால உங்களுக்கு அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். த சொல்யூஷன் which has a capacity to resist. என்னது? த சொல்யூஷன் which has a capacity to resist or prevent the change on its pH due to the slight addition of the acid or base, or solutions which maintain the pH constant. Okay, solution which maintains the pH constants are called buffer solution. Okay, இது important 2 marks. அங்க கீழே வந்து வீக் ஆசிடு சால்ட் எல்லாம் போட்டிருக்காங்களா, அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் CH3COON, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பிஹெச்னா என்னது? பிஹெச்சோட டெஃபினேஷன் கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? பிஹெச் ஸ்கேலோட டெஃபினேஷன் கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? த நெகட்டிவ் லாக்ரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் of a solution is called pH. Okay, the negative logarithm of hydrogen ion concentration of the solution is called pH. அப்போ pH equal to minus log concentration of H plus. Okay, இதுவும் important 2 marks தான். Thank you girls.